ஐயா நாளும் வல்லவரே வல்லவரே ஐயா நாளும் எனக்கு யாருமே தவிர எனக்கு யாருமே எனக்கு யாரு உம்மோடுதான் எப்போதும் நான் எப்போதும் நான் அப்பா எப்போதும் நான் சொல்லுங்க நீங்க உம்மோடுதான் எப்போதும் நான் அப்பா என் தான் சொல்லுங்க நல்லவரே உள்ளத்தின் பெருமனே நீதானையா என் உள்ளத்தின் பெருமனே நீதானையா எனக்குரிய பண்பு என்றென்றும் நீதானையா எனக்குரிய பண்பு என்றென்றும் என் உள்ளத்தே பெருமனே நீதானையா என் உள்ளத்தே பெருமனே நீதானையா எனக்குரிய பண்பு என்றென்றும் நீதானையா எனக்குரிய பண்பு என்றென்றும் நன்றியா நன்றியா
எனக்கு யார் எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? என் உள்ளத்தின் கலனே நீரானையா, என் உள்ளத்தின் கலனே நீரானையா, எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீர்தானையா, எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீர்தானையா. கவனிங்க, சவுலுடைய வீழ்ச்சிக்கும் தாவீதினுடைய வெற்றிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். சவுலையும் யார் தான் தெரிந்து கொண்டாரு? சொல்லுங்க வாயை திறந்து. சர்வ வல்லமுள்ள தேவன் தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்ட அதே ஆண்டவர் தான் யாரை தெரிந்து கொண்டது? சவுலை. ஏன் சவுலுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா, பைபிள்ல போட்டிருக்கு, பலசாலிகளை கண்டா சவுல் தனக்காக என்ன பண்ணுவாராம்? இவங்க இருந்தா நம்ம லைஃப்ல என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவங்க இருந்தா, இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம போயிடணும். இயேசு இருக்கிறாரோ இல்லையோ, இவங்க பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு கல்யாணத்துல போய் கலந்துகிட்டா நாளைக்கு இவங்க நிப்பாங்க. சொல்லுங்க. வேலசாலியை கண்டா சவுல் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவரே மறந்துடுவாராம், அவங்கள தன் பக்கம் இழுத்துக் கொள்வானா. ஆனா தாவீதுனுடைய வலது பார்சத்திலும் பலசாலி, சொல்லுங்க, இடது பக்கத்திலும் பலசாலி. தாவீது நடுவுல வராரு, சீமையை தூசிக்கிறான். இப்ப தாவீது வெட்டி பாவத்துக்குள்ளாக வேண்டாம், அப்படி கண்ணை அசைச்சிட்டா யார் பண்ணிடுவான்? கூட இருக்கிறவன் பண்ணிடுவான். ஆனா பைபிள்ல வாசித்து பாருங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க ஊடு சொல்லுங்க, அந்த நாய் தலையை நான் என்ன பண்ணிடுறேன், எடுத்துறேன்னு. தாவீது அந்த இடத்துல ஓகேன்னாரா? நீங்க சும்மா இருக்கிறான்னு கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குமா? இருந்திருக்காங்க? சொல்லுங்க. இது எதை குறிக்குது? பலசாலிகள் கூட இருந்தாலும் என்னுடைய ஆணி வேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை தைரியமா சொல்ல? நான் புல்பிட்ல நின்று தைரியமா சொல்றேன், ஆண்டவர் தான் என்னுடைய பலன். அல்லேலூயா. மனிதர்கள் அல்ல. யார் பலன்? கர்த்தர். கர்த்தர் என் பலன். ஒரு சரணத்தை அப்படி உணர்ந்து பாடுவோமா? என் உள்ளத்தின் பலனே. ஒரு வேளை நீங்க யாராவது சவுலை போல இருப்பீங்கன்னா, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு பலன். மனிதர்கள் எனக்கு நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷரையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதிருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சவுல் தற்கொலை பண்ணிட்டு சாகும்போது எந்த பலசாலியும் அவனுக்கு உதவி செய்யல. ராஜா, தலைவா, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா தாவீதுக்கு சவுலை விட சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் தாவீதினுடைய முடிவு மகிமையாய் முடிந்தது. உங்க ஜீவியம் மகிமையாய் முடியணும்னா, ஆண்டவரே என் பலத்தை நான் நம்பி இல்லை, என்னுடைய திராணியை நான் நம்பி இல்லை, மனிதர்களை என்னுடைய பலனா கொள்ளல, நான் யார பலனா கொண்டிருக்கிறேன்? உங்களை. அல்லேலூயா. பாடுவோமா?
என் உள்ளத்தில் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தில் பலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீர்தான், எனக்குரிய பங்கு என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே, நல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே, நல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு, இம்மண்ணுலகில் உம்மை என்றிலே விருப்பம் எது உண்டு. உம்மைத்தானே மாற்றிக் கொண்டே உம்மைத்தானே மாற்றிக் கொண்டே என் உள்ளத்தில் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தில் பலனே திரும்பவும் என் உள்ளத்தில் பலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே, நல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே, நல்லவரே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. திரும்பவும் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைந்திடமே என் உரையிடமே ஆராதனை உமக்கே. மறைந்திடமே என் உரையிடமே கைகளை உயர்த்தி Jesus, hallelujah. தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தம் இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலன் நீங்க தான்ப்பா, என்னுடைய கோட்டை நீங்க தான்ப்பா, என்னுடைய கோட்டை நீங்க தான்ப்பா, என்னுடைய சத்துவம், என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சணி கண்மல நீங்க தான்ப்பா. தனித்தனியா எல்லாரும் வாயை திறந்து தனித்தனியா நீங்க தான் என்னுடைய பலன் ஆண்டவரே. எத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய பலன் நீங்க தான். கண்மல நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய மன்னிப்பு, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய கோட்டை. சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. அவரை போல அவர் வைக்கிற இடத்துல நான் வேற யாரையும் நான் வைக்கவே மாட்டேன். அல்லேலூயா. வாயை திறந்து எல்லாரும் என்னுடைய ரட்சணை கண்மலப்பா, நான் சவுல போல நான் இருக்க மாட்டேன், தாவீதை போல நான் அறிக்கை செய்கிற ராஜா. என்னுடைய கண்மல நீங்க தான் நான் சொல்லுவேன், என்னுடைய கோட்டை நீங்க தான் சொல்லுவேன், என்னுடைய ரட்சணை கண்மலை நீங்க தான் சொல்லுவேன். நீங்க தான் துதிக்கு பாத்திர, நீங்க தான் எனக்கு அரண், நீங்க தான் எனக்கு எல்லாம். அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்க சொல்லி பாருங்களேன், அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர். அவரை நீ பலனாய் கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் தான் பலம் உள்ளவர் என்பதை வந்து நிரூபிப்பார். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 நீங்க தான்ப்பா என்னுடைய பலன், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். Hallelujah. Hallelujah. கடைசி வரைக்கும் என்னோட வரப்போகிறவர், நான் சோர்ந்து போகும்போது என்னை தூக்கி விடுகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். Hallelujah. எத்தனை பேர் அதை திரும்ப திரும்ப சொல்வீங்க? Hallelujah. எல்லாம் மாறி போகும், ஆனா ஆண்டவர் மாறவே மாட்டார். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நடத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. கூடவே இருக்கிறவர், நிழல் போல பின்தொடருகிறவர், இந்த பூமி
வாழ்க்கையில உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, ஜீசஸ் நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும். கர்த்தர் இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார்? இந்த ஜீவியத்தில் சில நாட்களாய் நம்புகிறது போல ஒரு காரியம் வந்து ஏன் இது விலகுகிறது? உள்ளங்கை அளவு அன்னைக்கு பெருமலை இரைச்சல் போல் நிஜத்தில் நடந்தது. என்னுடைய ஜீவியத்தில் உள்ளங்கை அளவு மேகம் வருகிறது, ஆனால் அது பெருமலை இரைச்சலாய் மாறவில்லையே. ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நான் சோர்ந்து போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எது ஒன்று நடக்கிறது இல்லைன்னு கையை தட்டி அவர் ஆர்ப்பரிக்க முடியும்னா, அவரை ஆர்ப்பரிக்க முடியும்னா, தேவன் அனுமதிக்காம நான் அவருடைய பிள்ளை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்காம ஏதோ ஒன்றும் நடக்கிறது இல்லை. சோர்ந்து போகாதீங்க சபையே, சோர்ந்து போகாதே. உள்ளங்கை அளவு மேகம் எப்படி பெருமழை இரைச்சலாய் மாறினதோ உன் வாழ்க்கையில் அது நடப்பது நிஜம். உள்ளங்கை அளவு மேகம் பெருமழை இரைச்சலாய் மாறும். அனுமதித்தீரெல்லாம் நன்மைக்காக. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
அது எனக்கு கஷ்டம்தான், எனக்கு அது ஏமாற்றம் தான், ஒரு பக்கம் எனக்கு நஷ்டம் தான். ஆனா ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறாருன்னு தெரியல. எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. இந்த தீமையிலும் எனக்கு நன்மை இருக்கிறது நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி, நீங்க அனுமதிக்காம என்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்கிறது இல்லை. அனுமதித்தீரெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்தீரெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்து எல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதே நதி காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதே நதி காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் உருவவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் சொல்லிப்பாரு தங்கச்சி, கையை உயர்த்தி இந்த வார்த்தையை அறிக்கை செய்து பார். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. அனுமதித்தீரெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்தீரெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமாப்பா, நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் பராக்கிரம் உள்ள ஆண்டவர். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உம்மால் கூடா ஏமே எதுவுமே நடக்கலன்னு கவலைப்படுறீங்க ஆராதனையில,
உங்களால கூடாது எதுவுமே இல்லப்பா. சிஸ்டர் சொல்லி பாருங்களேன். அப்படிதான் சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். ஆராதனை நேரத்தில் அறிக்கை செய்கிறோம்ப்பா. நாங்கள் எங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம். விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கப்பா, கிரியை செய்கப்பா. யெகோவாவிற்கு ஆர்ப்பரிப்பின் சத்தம். எரிகோ கோட்டையை 7 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறை ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்த பொழுது அவ்வளவு பெரிய கட்டடம், அவ்வளவு பெரிய சுவர் பூமிக்குள் போனதாக வேதம் சொல்லுகிறது. ஆர்ப்பரிப்போடு பாடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus, hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி பலப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. உங்க மனதை பலப்படுத்துகிறது. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசையா உம்மைத்தானே, உங்களை தவிர எங்களுக்கு யாரையும் தெரியாது, உங்களை தவிர எனக்கு யாரையும் தெரியாது. நீங்க தான் எங்களுக்கு எதையாவது செய்யணும். நிறுத்தி உள்ளே
ஏசையா உம்மைத்தானே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனே, எங்களுக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாதப்பா. உங்களை விட்டா வேற கதி இல்ல ராஜா. நாங்க உங்களையே நம்பி வந்துட்டோம்ப்பா. எங்க நம்பிக்கை நீங்க ஒருவர் மட்டுமே. நான் நம்புவது அவராலே வரும் என்ற தாவீதை போல நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ராஜா. Jesus. Thank you, Lord. Thank you, Lord. உள்ளங்கை அளவு மேகம் எலியாவின் நாட்களில் பெருமழை இரைச்சலாய் மாறினது போல உள்ளங்கை அளவு மேகம் போல வந்து வந்து அது விலகி போய் விடுகிறது, அது கலைந்து போய் விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில எது ஒன்று நீ நடக்காதா அப்படின்னு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்காம என் ஜீவியத்தில் எது ஒன்று நேரிடுகிறது இல்லை என்ற அந்த தைரியத்தோடு அவன் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்யும். திவ்ய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.